அஸ்ஸலாமு அலைக்கும். ரைஸில் நீங்கள் வெரைட்டி ஆஃப் பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க, சிக்கன், மட்டன், பீஃப், எக் அப்படின்னு. இப்போ நான் வந்து சேமியாவில் செஞ்சு காமிக்க போகிறேன். சேமியா சிக்கன் பிரியாணி. இதை எங்கள் வீட்டில் வாரத்துக்கு 2 வாட்டி சமைச்சு சாப்பிடுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 5 லிட்டர் குக்கரில் தேவையான அளவு எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மல்லி இலை, புதினா இலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அது நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். இது வரைக்கும் எங்கள் சேனலை பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 250 கிராம் சிக்கனை வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனுக்கு பதிலாக மட்டன், பீஃப் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கீழே அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இப்போ இதோட கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 250 கிராம் அளவு கீ எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குக்கரில் நம்மளுக்கு அடி பிடிக்காமல் பார்த்துக்கிடணும். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. சிக்கனோட அந்த மசாலா எல்லாம் நல்லா சேரணும். இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லோரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. இப்போ நம்மளுக்கு அடி பிடிக்கிற மாதிரி தெரியுது. அதனால் மறுபடியும் நான் கலந்து விட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு 6 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 பேருக்கு காண்ற மாதிரி 2 பொட்டணம் சேமியா எடுத்திருக்கேன். அதனால் 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் உங்கள் அளவுக்கு எடுத்துக்கோங்க. மறுபடியும் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ண போகிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நான் இப்போ உப்பு டேஸ்ட் பண்ணுறேன். கரெக்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. பாருங்கள் எப்படி நல்லா மிதக்கின்ட்டு இந்த மாதிரி இருக்கும் போது நான் இப்போ உடனே விசில் போட போகிறேன். அப்படின்னா தான் சிக்கன் நல்லா வெந்து வரும். ஒரு 4-5 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 4-5 விசில் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். விசில் வந்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். நல்லா கொதித்து நல்லா வெந்திருக்கு. சூப்பராக இருக்குது. ஒரு வாட்டி நல்லா கிண்டி கொடுத்துட்டு உப்பு சரியாக இருக்கா நம்ம மறுபடியும் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நல்லா சூப்பராக இறங்கியிருக்கு. அதோட சிக்கனோட சத்தியெல்லாம் நல்லா இறங்கியிருக்கு. இப்போ நம்ம 2 பொட்டணம் சேமியா எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து அணில் சேமியா, அணிலில் வறுத்த சேமியா. அணில் சேமியாவில் பண்ணும்போது தான் எங்களுக்கு நல்லா டேஸ்ட்டு கிடைக்குது. இதை மாதிரி கொதித்து வரும்போது தான் நம்ம சேமியாவை ஆட் பண்ணணும். நான் 1 by 1 ஆட் பண்ணிக்கிறேன். என்னடா இது தனியாக இருக்கேன்னு நினைக்க வேணாம். நீங்கள் இப்போ இந்த 2 பேக்கெட் நான் போட்டதுக்கப்புறம் இது கிண்டி கொடுக்கும்போது சரியாக வந்துடும். சேமியா வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி தான் நிற்கிது. இப்போ நான் 2வது பேக்கெட்டையும் ஆட் பண்ணுறேன். நல்லா கலந்து விடுங்க. அந்த சேமியாவும் அந்த இதுவும் நல்ல கலரமாக நல்லா கலந்து விடுங்க. இப்படி கிண்டிகிட்டே இருக்கும் போது நல்லா வெந்துடும். சேமியா வேகிறதுக்கு அவ்வளோ டைம் எடுக்காது, டக்குன்னு வெந்துடும். 15 மினிட்ஸ் போதும். சட்டன் நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம். சேமியா வேகிறதுக்கு அப்படி கிண்டி கொடுத்துட்டே வரணும். அப்படின்னா தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாது, குலையவும் செய்யக்கூடாது நம்மளுக்கு. அதே நேரத்தில் நம்மளுக்கு உதிரியாகவும் வரணும். நேரம் ஆக ஆக அதுவே அப்படியே செட் ஆகி வந்துடும். கீழே அடியும் பிடிக்கக்கூடாது. அடி பிடிக்காமல் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அவ்வளோ மணமாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். லைட்டாக லிட் க்ளோஸ் பண்ணால் போதும். இல்லை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வச்சு சாப்பிட்டுக்கலாம், டின்னருக்கு செஞ்சு சாப்பிட்னாலும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். வாவ், அப்படியே சிக்கன் பிரியாணி மாதிரியே இருக்குது. எங்கள் வீட்டில் ஃப்ரைடேனாலே சேமியா சிக்கன் பிரியாணி தான் ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. இட்லி தோசைக்கு பதில் இதை செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லோரும் நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சிக்கன் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு செல்லக்குட்டிக்கு இது ரொம்பவே பிடிக்கும். பாருங்கள், சாப்பிட உட்காந்தாச்சு. நிகானா எப்படி இருக்கு? நிகானா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.